எஸ், உன் வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு அணுவை கூட என் ஆண்டவர் புதுசா கிறுக்கி ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு, தப்பா வரைஞ்சிட்டேன், தப்பா போட்டுட்டேன். எப்பவுமே ஆண்டவர் சூப்பரா உனக்காக திட்டம் போட்டு வச்சிருக்கிறாரு. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இனி ஒவ்வொரு படியில ஏறி 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 நம்ம மேல போக வேண்டிய ஒரே ஒரு வேலை தான். உன்னை ஆண்டவர் உயர்த்த போறாரு. வாலிப தம்பி, இன்னைக்கு வேணா நீ சாதாரணமா இருக்கலாம். இன்னைக்கு உன் பச்சை மிளகாவை கடிச்சிட்டு ஒரு கஞ்ச குடிச்சிட்டு நீ ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையை கடத்தலாம். ஆனா பக்கத்துல பார்த்து சொல்லு, இது உன் முடிவு அல்லன்னு சொல்லு. இது உன் முடிவு அல்ல. ஆமென். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? மனுஷன் கைவிட்டுட்டு போகலாம், மனுஷன் என்னென்னமோ பண்ணிட்டு போகலாம். ஆனா ஆண்டவர் இந்த வாரம் எனக்கு என் அப்பா செல்லமா கொடுத்த வார்த்தை, இது உன் முடிவு அல்லடா, இது உன் முடிவு அல்ல. இந்த வார்த்தையை தைரியமா சொல்லு, இந்த வார்த்தையை தைரியமா சொல்லு. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த வார்த்தையை வாங்கி கொள்ளுகிற பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்ல சொன்னார். ஹல்லேலூயா. கிரிக்கெட் மேட்ச் நம்ம தம்பிங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க டிவியில். கிரிக்கெட் விளையாடுறீங்க, பார்க்குறீங்க, பெண்கள் சகிச்சுக்கிட்டே பார்ப்பீங்க. அவர் பார்க்குறாரு, வேறு என்ன செய்ய, சேனலையும் மாற்ற முடியாது, பார்த்து தானே ஆகணும்னு சொல்லிட்டு ஒன்றும் விளங்காமலே அதை உட்காந்து என்ன பண்ணிகிட்டே இருப்போம், தலையெழுத்து உட்காந்து இன்னைக்கு போச்சு, சீரியல்லாம் போச்சுன்னு சொல்லி வேதனையோடு கிரிக்கெட்டை பார்த்துட்டு இருப்பீங்க. அப்போ அந்த கிரிக்கெட்டில் பாருங்கள், 2 டீம் விளையாண்டுக்கிட்டு இருக்குது, பாகிஸ்தான் இந்தியா. என்ன அவனை நம்ம இதை தானே சொல்லுவோம், பாகிஸ்தான் இந்தியா விளையாண்டுக்கிட்டு இருக்குது. ஒரு ஓவரில் 6 பால் சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஒரு ஓவரில் 6 பால். எத்தனை பால்? 6 பாலை போடணும், 6 பாலை இவன் அடிக்கணும். இதுதான் இந்த போட்டி, வேற ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது இதுல. சரிங்களா? அப்போ 6 பால்ல 18 ரன் அடிக்கணும். சரிங்களா? 6 பால் எத்தனை ரன் அடிக்கணும்? 18 ரன். ஓவர் குறைய ஓவர் ஹார்ட் பீட் டக் 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 டக். லாஸ்ட் ஒரு ஓவர் வந்துருச்சு. 6 பால்ல 18 ரன் அடிக்கணும். எல்லா முகமும் உத்து கவனிச்சுக்கிட்டு ஸ்டேடியத்தில் இருக்கிறவன், கிரவுண்டில் இருக்கிறவனை பார்க்குறான். இவங்க வீட்டில் இருக்கிறவன் டிவியவே என்ன பண்ணிட்டு இருக்கான், உத்து பார்த்துட்டு, ஐயோ 6 பால்ல எப்படி 18 ரன் அடிக்க போறான்னு தெரியலையே. மொத்த பால் போட்டோன்னு ஓங்கி அடிக்கிறான். அந்த பால் அடிச்சான், அங்க இருக்கிறவன் பிடிச்சிட்டான், போச்சு. அடுத்த பாலாவது உட்காந்து அடிப்பானு சொல்லி ஏங்கிட்டு இருக்கிறான். அடுத்த பால் அடிக்கிறான், ஒரு சிங்கிள் ரன் ஓடி போய் எடுத்துட்டு வந்துட்டான். மண்டை காஞ்சி போய் நின்றுட்டு இருக்கானுங்க. ஐயோ என்ன பண்ண போறோம் தெரியல, இன்னும் இத்தனை பால் அடிக்கணுமே, இன்னும் 16 ரன்னுக்கிட்ட எடுக்கணும்னு சொல்லிட்டு 4வது பால் வருது. இவன் அடிக்கிறான், ஒரு 6 போகுது. எல்லாவனும் என்ன பண்ணிட்டு இருக்கான், பார்த்துட்டு இருக்கிறான். இன்னும் இத்தனை ரன்னு வேணும், என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு பந்து போடுறான். அடுத்த ஒரு 6 அடிக்கிறான். இழந்து போன நம்பிக்கை இப்போ காஞ்சி போன புல்லு செடி மேல மழை பெஞ்ச மாதிரி கொஞ்சம் பசுமையா வர மாதிரி துணிஞ்ச தரலாம் கொஞ்சம் அப்படியே நிமிர்ந்து பார்க்க ஆரம்பிக்குது. அடுத்தது ஒரே ஒரு பந்து, வாழ்வா சாவான்னு சொல்லி நிக்கிறான். அந்த பந்துலயும் அடிச்சா 6 அடிச்சோன்னா சீட்ல இருந்து துள்ளி குதிச்சு 3 அடிக்கு மேல போயிட்டு பாரியா பெண்கள் கை தட்டு தாடப்பாங்க. உங்களுக்கு போய் சொன்ன பாரு, அந்த அளவுக்கு சந்தோஷம். அப்ப யோசிச்சு பாருங்க, சில நேரம் சில சம்பவங்கள் நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியும் பொழுது நம்பிக்கை இருந்து ஃபர்ஸ்ட் ஓவர் ஆரம்பிக்கும் போது நம்பிக்கையா தான் அவன் ஆரம்பிப்பான். ஆனா ஒவ்வொருத்தனும் அவுட் ஆக ஓவர் குறைய ரன்ஸ் ஏறாம இருக்கும் பொழுது அவன் முகம் வாடி அவன் தலை குனிஞ்சு நீ அவ்வளவுதான் சொல்லி போகிற மாதிரி சில நேரங்கள் உன் வாழ்க்கையில நடக்கக்கூடிய சம்பவத்தினால ஐயோ என் தலை குனிந்து போகிறது, யாருக்கு முன்னாடி நான் அவமானப்படக்கூடாதுன்னு நினைச்சேனோ எனக்கு கவனிங்க, யாருக்கு முன்னாடி நான் அவமானப்படக்கூடாதுன்னு நினைச்சேனோ அவனுக்கு முன்னாடி நான் அவமானப்பட்டுட்டேன்னு சொல்லி உன் தலை குனிஞ்சு நின்றுக்கலாம். எந்த ஊர்ல நான் அசிங்கப்படக்கூடாதுன்னு நினைச்சேனோ, எந்த இடத்துல யாருக்கு முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும்னு நினைச்சேனோ அந்த இடத்துல நான் வெட்கப்பட்டுட்டேனே என்று சொல்லி நீ வேதனையோட அந்த குழந்தை தூக்கிட்டு போங்களேன், வேதனையோட என்ன பண்ணிருக்கலாம், நீ இருந்து கொண்டிருக்கலாம். ஆனா என் ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன் குனிந்த எல்லாம் கவனிச்சதா புரியும், உன் குனிந்த சிரச நீ குனிந்து இனிய முகத்துல நான் வெட்க எப்படி நான் இந்த அவமானத்தோட நான் போய் பேசுவேன், எப்படி இதே அவமானத்தோட ஒரு இடத்துக்கு நான் போவேன்னு சொல்லி நீ
இந்த நிலைமையில நின்று கொண்டிருக்கலாம். ஆனா என் ஆண்டவர் சொல்லுகிறா, உன் குனிந்த சிரச என் ஆண்டவர் நிமிர பண்ண போகிறாரு. உன் வெட்கப்பட்ட சிரச என் ஆண்டவர் நிச்சயம் தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் சொல்லுகிறா, உன் சிரச கர்த்தர் உயர்த்துவாரியா. ஹல்லேலூயா. ஆமென். வெட்கத்தோட உன் குனிஞ்சு போன தலைய இது உன் முடிவு அல்ல. ஹல்லேலூயா. உன் முடிவு ஆச்சரியமா இருக்கும். உன் முடிவு ஆசீர்வாதமா இருக்கும். பக்கத்துல இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லு, உன் முடிவு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்குன்னு சொல்லு. ஆமென். ஏன்னா உன் கூடயும் என் கூட இருக்கிறவர் சாதாரணவர் அல்ல, மகிமையான தேவன். எல்லாவற்றையுமே மாற்றி அமைக்க கூடியவர். இழந்து போனவைகளை திரும்ப தருவாரு, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைப்பாரு. ஒன்றுமே இல்லைனாலும் அப்பா அழகா உருவாக்கி தருவாரு. ஐயோ, நல்ல கையை தட்டி பிரைஸ் லோ. ஹல்லேலூயா. ஆமென். பிரசங்கத்தை எழுத பழக்கம் உள்ளவங்க எழுதி வச்சுக்கோங்க. பைபிள்ல பெண் வச்சிருக்கிறவங்க பைபிள்ல ஒரு ஓரத்துல எங்கேயாச்சும் எழுதி வை, இன்னைக்கு இருக்கிற முடிவு மாதிரி, இன்னைக்கு இருக்கிறது மாதிரி நான் என்னைக்கு இருக்க மாட்டேன். பக்கத்துல பார்த்து சொல்லு, இப்ப இருக்கிற முடிவு உன் முடிவு அல்லன்னு சொல்லு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மார்க் 2ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்குது. வாசிக்கிறவங்க 1வது வசனத்திலிருந்து வாசிங்க. சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போகாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். ஹல்லேலூயா. பைபிள் எல்லாம் கீழே வச்சிருங்க, ஏன்னா பயங்கரமா கை தட்டுவீங்கன்னு நினைக்கிறேன்னா. அதனால பைபிள் வச்சனால கை தட்ட முடியல பாஸ்டர் அப்படின்னு யாரும் என்ன பண்ணிட வேண்டாம், சொல்லிட வேண்டாம். சரி, பைபிளை கீழே வைங்க. கத்தவங்களை ஆசீர்வாதம். அப்போ ஆண்டவர் கப்பர்நகூம்ல ஒரு வீட்டில் இருந்தாரு. அவர் சொந்த வீடோ வாடகை வீடோ அது நம்ம தேவையில்லை. அந்த வீட்டில் இருக்கும் பொழுது கவனிக்கிறீங்களா? கவனிச்சா ஒரு ஆமென் சொல்லலாம். பிரைஸ் தி லார்ட். அப்படி இருக்கும் பொழுது ஜனங்கள் கேள்விப்பட்டுட்டாங்க, இயேசு கிறிஸ்து எங்க வந்திருக்கிறாரு, ஏசப்பாவுடைய செருப்பு பார்க்கிறேன், ஏசப்பா உள்ள இருக்கிறாரு நினைக்கிறேன். சரி அப்படின்னு சொல்லி தொட்டு 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 போய் ஒரு தெரு, 1ஆம் தெரு, 2ஆம் தெரு, 3ஆம் தெரு, பெரிய தெரு, சின்ன தெரு, கீழே தெரு, ஏழை தெரு, எல்லா தெருல இருக்கிறோம் ஓடி என்ன பண்ணிட்டான், கப்பர்நகூம் ஃபுல்லாவே. இன்னைக்கு போன் வச்சுக்கிட்டே ஒரு பையன் சர்ச்சுக்கு வர மாட்டேங்கிறான். சொல்லி எவ்வளவுதான் சொன்னாலும் வர மாட்டேன். அன்னைக்கு எந்த வசதியும் கிடையாது. சொல்லி 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 என்ன பண்ணிட்டாங்க, இயேசு கிறிஸ்து இருக்கிறாருன்னு எல்லாம் வீட்டுக்கு வந்தாச்சு. அந்த வீடு சின்ன வீடோ பெரிய வீடோ தெரியல. ஆனா அந்த வீடு முழுவதும் இப்ப என்னதான், என் கூட சொல்ல உயிரோட இருக்கிறவங்க ஒரு ஆமென். சரி, அப்போ ஏகப்பட்ட கூட்டம் வீட்டுக்குள்ள இருந்து 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 அந்த சின்ன ஹால்ல ஒரு கூட்டம் வந்திருக்கும். அடுப்பாங்கரையில் ஆள் உட்கார்ந்து இருப்பாங்க. அவர் தலை சாய்ப்பதற்கு ஒரு சின்ன பெட்ரூம் வச்சிருப்பாரு. அந்த பெட்ரூம்குள்ள எல்லா இடங்களிலும் என்ன ஆச்சு, இப்போ ஆட்கள் நிரம்பியாச்சு. வீட்டுக்கு வெளியவும் என்ன பண்றாங்க, ஆட்கள் நிறைந்து இருக்கிறாங்க. ஒரு மனுஷனால உள்ள கூட என்ன பண்ண முடியாது, போக முடியாது. ஹல்லேலூயா. சத்தம் எத்தனை பேர் புரியுது? ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நிலைமையில அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து இப்ப என்ன பண்ணிட்டாரு, சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பிரசங்கத்தை என்ன பண்ணிட்டாரு, கரெக்டா ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. வந்த பிள்ளைகளுடைய தாகத்தை பார்த்தோன்னே ஆண்டவர் தன்னுடைய பிரசங்கத்தை என்ன பண்ணியாச்சு, தொடங்கி பிரசங்கம் என்ன பண்ணிக்கிட்டே இருக்குது, நடந்து கொண்டே இருக்குது. அந்த நேரத்துல ஒரு 4 பேர் எழும்புறானுங்க. 4 பேரு ஒரு திமிர்வாதக்காரனை தூக்குறாங்க. ஐயோ, திமிர்வாதக்காரன் என்ன பண்றாங்க, திமிர்வாதக்காரன் என்று சொன்னால் முடவன், அவனால் எழுந்து நடக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் உள்ளவனை பொறுமையா சுமந்து கொண்டு அவர்கள் எங்க வராங்க, இயேசு வீட்டுல பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த வீட்டிற்கு. அப்படின்னு இல்லைங்கம்மா, பார்த்து அவனை படுக்கிற மாதிரி வைங்கடா, அப்படியே ராஜா தூக்கிட்டு வர மாதிரி வர்றீங்க. அவனை என்ன பண்றாங்க, அப்படி சுமந்து கொண்டு வந்து நின்று கொண்டு இருக்கிறாங்க. இந்த 4 பேர் என்ன பண்றாங்க, எப்படி ஆகிலும் அந்த வீட்டுக்குள்ள என்ன பண்ணணும், போகணும். இவன் அங்க வந்து பாக்குறான், இந்த பக்கம் வந்து பாக்குறாங்க. எந்த இடத்துல என்ன இல்ல, வழியே இல்ல, யாரையும் தாண்டி என்ன பண்ண முடியாது, இப்படி போக முடியாது. எல்லாரும் தலையில தான் சவுட்டிட்டு போகணும். அதனால என்ன பண்றான்னு ஒரே பேசிக்கிறாங்க, எப்படி போறது எப்படி போறது, தம்பி பாய் மூடுறா, எப்படி போறதுன்னு சொல்லி என்ன பண்றான், அவன் தடுமாறி கொண்டு இருக்கிறான். அந்த நேரத்துல இந்த 4 பேர் என்ன பண்றானுங்க, இனி வாசல் வழியா போனா போக முடியாது, நேரம் என்ன பண்ண வேண்டியதா, கூரைக்கு மேல போய் அந்த கூரையை பிரிச்சுக்கிட்டு நம்ம உள்ள இறங்க வேண்டியதான்னு சொல்லிட்டு அந்த 4 பேர் என்ன பண்றான், உட்காந்து கூரைக்கு மேல அப்படியே உட்கார
இறங்குறான். இப்போ நீங்க எந்திரிங்கடா. யோசிச்சு பாரு, எந்திரிங்கம்மா. இவ்வளவு கஷ்டப்பட்டு தான், ஏன்னா சாதனை கொண்டு வருது. இப்ப உங்களை விட இவனுக்கு தான் கஷ்டம் தெரியும் எவ்வளவு வெயிட் இருக்கிறான்னு சொல்லி. அப்ப யோசிச்சு பாரு, அவனை சுமந்து கொண்டு ஒரு வீட்டு மேல ஏறணும்னா எவ்வளவு கஷ்டம். இவனை வேணா இப்படி தூக்கிட்டு வந்திருக்கலாம். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவன் படுத்திருந்த கட்டிலோட என்ன பண்ணாங்களா, அவன் படுத்திருந்த கட்டில் தலவாணி, என்னைக்கோ தோச்ச பெஸ்டிட்டு, என்னைக்கோ போத்தின போர்வை, ஐயோ அதை வச்சுக்கிட்டு என்ன பண்றான், அவனை சுமந்து கொண்டு கட்டிலோட 4 பேர் தூக்கி கொண்டு நின்று, இப்ப என்ன பண்ண உட்கார்ந்து சொல்ல ஆமா, அவன் கூரைக்கு மேல என்ன பண்றான், ஒவ்வொரு ஸ்டெப்பா என்ன பண்ணா, ஏறி ஏறி என்ன பண்ணி கொண்டு இருக்கிறான். அவன் ஏறி 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 கஷ்டப்பட்டு போகிறான். அப்படி இருக்கும் பொழுது போதுண்டா, இவன் சொல்றான் ஏண்டா இவன் நமக்கு சொந்தக்காரனா, யாரு என்ன, இவனுக்காண்டி நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு போகணுமான்னு சொல்லி இந்த 4 பேர்ல ஒருத்தன் என்ன பண்ணல, சொல்லல. தெரியும் நீ கை தட்ட மாட்டேன்ட்டு. இவன் சொல்லாம போனாலும் பின்னாடி இருக்க சொல்றான், உனக்கு கால் பகுதி வெயிட் இருக்காது, எங்களுக்கு தலை பகுதி நிச்சயம் இது ரொம்ப வெயிட்டா இருக்குன்னு சொல்லிட்டு போடா, நான் ஒண்ணு தூக்க வர மாட்டேன்னு சொல்லி இவனும் என்ன பண்ணல, சொல்லல. ஐயோ, அப்போ இந்த 4 பேரும் என்ன பண்றான், இந்த 4 பேரும் ஒன்று சேர்ந்து அந்த திமிர்வாதக்காரனை சுமந்து ஏறுதா. இப்ப யோசித்து பாருங்க, இந்த 4 பேர்ல இந்த ஒருவன், அவனை விட்டுருமா, மதம் பிடிச்சுக்கோ, இந்த ஒருவன் விசுவாசம் இடறி விட்டு போனாலும் இவன் நிலைமை அந்த ரங்கம் தான், முடிஞ்சு போச்சு. இப்போ இதுல நல்லா பிடிச்சுக்க ராமதாஸ், இவன் விட்டு போனாலும், ஒருவன் இடறி போய் 2 பேர் விட்டு வெளியே வந்தாலும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனாலதான் இந்த 4 பேர் மறுபடியும் ஒன்று சேர்ந்து ஒருத்த கூட இடறி போகாம முழு மூச்சா விசுவாசத்தோட எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கூரைக்கு மேல ஏறி அவனை கட்டிலோட கீழே இறக்குங்கம்மா, கட்டிலோட இறக்க ஐயோ இறக்கி வைங்கோட. அந்த பைபிள் படிச்சிருந்தாரு இந்த 4 பேருக்கு கதை தெரிஞ்சிருக்கும். படுத்துக்கணும், நில்லுங்க பிரைஸ் கவனிங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, இவனை கீழே போட்டாச்சு. இப்ப என் ஆண்டவர் பார்க்கிறாரு. இப்ப எல்லாம் பைபிள்ல ஒரு அழகாய் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்குது, கவனிங்க. பிரைஸ் தி லார்ட். 5வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, வாசிங்கம்மா. இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி மகனே, பாருங்க இங்க கவனிங்க, இயேசு கிறிஸ்து திமிர்வாதக்காரனை நோக்கி, ஆண்டவர் என்ன பண்றாரு, திமிர்வாதக்காரனை நோக்கி பார்த்து சொல்லு, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்களேன். திமிர்வாதக்காரனை பார்த்து சொல்றாரு, உன் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு. அதற்கு முந்தைய வரியில சொல்லப்பட்டிருக்கு இயேசு, ஏன்னா இறக்கி விட்டதோடு இவன் கட்டிலோட கீழே வந்துட்டான். ஆனா அந்த 4 பேர் எங்க தான் நிக்கிறான், உள்ள வர முடியல. அவனால எதுக்குள்ள வர முடியல, அவனால ஆண்டருடைய பிரசன்னத்துக்குள்ள வர முடியல, ஆண்டருடைய இடத்துக்குள்ள அவனால வர முடியல. விட்டவன் உள்ள இறங்கி வந்துட்டான், அவனுக்கு சுகம் வரப்போகுது. ஆனா உள்ள இறக்கி விட்டவன் 4 பேர் எங்கதான் நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். என்ன நடக்குமோ தெரியலையே. என் ஆண்டவர் திமிர்வாதக்காரனை பார்க்கிறதுக்கு முன்னாடி அவர்களை கண்டு யாரை பார்த்து சொல்றாரு, என் இயேசு மகாராஜா அந்த இவனை பார்க்கல, இவனை கொண்டு வந்தான் பாரு, அந்த 4 பேர் கஷ்டத்தை அவர்களை பார்த்து சொல்லுகிறா. அவர்களை பார்த்து விட்டு சொல்ல, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, நீ எழுந்து நட. இவன் வேகமா என்ன பண்றான், எழுந்து எந்திரா தம்பி, எழுந்து வேகமா உன் படுக்க எடுத்துக்கொண்டு நீ பாட்டு போமா, போய் உட்காரு பாப்போம். நீங்க 4 பேர் நில்லுங்கடா 4 பேர், நீ போ. இவன் என்ன பண்ணான், வேகமா போய் உட்கார்தா. எல்லாவனும் கண்டு பிரமிப்படைய ஆரம்பிச்சார்கள். ஹல்லேலூயா. இப்படி உனக்கு நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பி. ஆமென். ஒண்ணு சொல்லுகிறேன், அந்த திமிர்வாதக்காரன் எழுந்து நடக்கவே மாட்டான். எல்லாரும் அவனை பார்த்திருப்பான். இவனுடைய முடிவு இதுதான். எல்லாம் சொல்லுங்க, இவனுடைய முடிவு
இனி இவன் எழுந்து நடக்க மாட்டான், இவனுக்கு இனி மறுஜன்மம் கிடையாது, கடைசி வரைக்கும் அவன் சாகர வரைக்கும் இப்படியே இருந்து சாகறதான் என்று சொல்லி இவனுடைய முடிவை குறித்து நினைச்சான். ஆனா இந்த 4 பேர் விசுவாசத்தை கண்டு இது உன் முடிவு அல்ல, எந்த படுக்கையோட நீ உன்னை கொண்டு வந்தாங்களையா அந்த படுக்கையை இனி இந்த 4 பேர் தேவையில்லை, நீயே சுமப்பன்னு சொல்லி கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த முடவனுக்கு அற்புதம் வேணும்னா இந்த 4 பேருடைய விசுவாசம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? இந்த 4 பேருடைய விசுவாசத்துல தான் ஒரு பெரிய அற்புதமே நடக்க ஆரம்பிச்சது. இன்னைக்கு தேங்க்ஸ்மா. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, உன் வாழ்க்கையில இப்ப இருக்கிற முடிவு மாறணுமா? கவனிங்க. உன் வாழ்க்கையில இப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாலும், எவ்வளவு அவமானப்பட்டு கொண்டிருந்தாலும், ஆண்டவர் உன்னை பார்த்து ஒண்ணு சொல்லுகிறாரு, இந்த முடிவு மாறணும்னா உனக்குள்ள விசுவாசம் இருந்தா போதும், உன் முடிவை ஆண்டவர் மாற்றி அமைப்பாரு. அது எப்பேற்பட்ட கஷ்டமான சூழ்நிலைமையா இருந்தாலும் பரவாயில்ல. பாஸ்டர், என்னால நல்ல ஆகாரம் கூட வாங்கி சாப்பிட முடியல. ஒரு அம்மாட்ட சொல்றேன், நல்லா சாப்பிடுங்கம்மா, நல்ல மாதுளை பழம்லாம் வாங்கி சாப்பிடுங்க, ஜூஸ் குடிங்க அப்படின்னு சொல்றேன். அவங்க சொல்றாங்க, அவங்க பார்த்த பார்வையில என்னால விளங்கி கொள்ள முடிஞ்சது, 1 கிலோ மாதுளை 140 ரூபா. அதை நான் வாங்கி குடிக்க பணம் இருந்தா அதுக்கு என் பிள்ளைக்கு நல்ல சாப்பாட்டை நான் ரேஷன் அரிசியை வாங்காம நான் கடையில இருந்து வாங்கி என் பிள்ளைக்கு நான் கொடுத்து சாப்பாடு கொடுத்துருவேனே பாஸ்டர், ஏக்கத்தோட பார்த்ததை என்னால புரிய முடிஞ்சது. நீ எத்தனை பேர் நல்ல ஆகாரம் சாப்பிட முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் இந்த சபைக்குள்ள, எத்தனை வேதனையோட இருக்கிறோம், நினைச்சதை வாங்க முடியல, நினைச்ச இடத்துக்கு ஆட்டோல கூட போக முடியலையா, ஒரு அவசரத்துக்கு ஆட்டோல போக முடியல, பஸ் வந்தா தான் ஏறி போகணும். யோசிச்சு பாரு, எத்தனை பேர் பைக்குக்கு பெட்ரோல் எண்ணி எண்ணி போட்டுக்கிட்டு இருக்க, எத்தனை பேர் உன் வீட்டுல செலவை எண்ணி எண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்க. ஆசை இருக்கும், அதை பண்ணணும் இதை பண்ணணும். எத்தனை இடத்துல ஒரு நல்ல ஒரு ஹோட்டல், நல்ல ஒரு ஸ்வீட்ஸ் பேக்கரியை தாண்டி போகும் பொழுது உனக்கு ஆசை இருந்திருக்கும். நான் என்ன வச்சு பேசுறேன், எனக்கு இருக்கு, என் தாகம் இருக்கு, ஆசை இருக்கு, ஆனா செய்ய முடியல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு உனக்கும் இதே வார்த்தை தான், எனக்கும் இதே வார்த்தை தான். இது என் முடிவு அல்ல, இது உன் முடிவு அல்ல, உன் முடிவை ஆண்டவர் மாற்றுவாரு. நீ விசுவாசத்துல மட்டும் ஏறி போகாத. கஷ்டம் இருக்கும், கஷ்டம் இருக்கும். ஐயோ, எங்க இருந்து இந்த கூட்டத்துக்குள்ள போக நினைச்சா அன்னைக்கு விடுதலை நடந்திருக்காது. எங்க இருந்து இவ்வளோ தூரத்துல இருந்து அந்த உபவாச கூட்டத்துக்கு நான் போறது, எங்க இவ்வளோ தூரத்துல இருந்து கர்த்தருக்காக எதையா செய்வது, எங்க இருந்து இவ்வளவு கஷ்டம் வந்துருச்சு, இவன் என்னை விட்டு போயிட்டான், அவன் என்னை விட்டு போயிட்டான், எப்படி நான் ஆண்டவரை தேடுறதுன்னு சொல்லி நீ நினைச்சிடாத. ஆண்டவர் கடைசி வரைக்கும் உன் விசுவாசத்தை சோதிச்சுக்கிட்டே இருப்பாரு, உன் விசுவாசத்தை பரிச்சை பண்ணிக்கிட்டே இருப்பாரு. எத்தனை புரியுது? உன் விசுவாசத்துல எடறி போகாம தயவு செஞ்சு ஏசப்பா மேல விசுவாசம் வைங்க. ஏசப்பா முன்னவை உன் வாழ்க்கையில தயவு செஞ்சு சொல்றேன், உன்னை நீயே ஏமாத்திக்கிடாத, உன்னை நீயே ஏமாத்திக்கிடாத. ஆண்டவர் மேல விசுவாசம் வச்சுட்டு நீ ஓடுறன்னா நிச்சயம் உன் முடிவு இதுவா இருக்காது, உன் முடிவு வேதனையா இருக்காது, உன் முடிவு ஆனந்த சந்தோஷமா இருக்கும். ஒரு மனுஷன் 2 பேர் இருந்தானா, ஒரு பெரிய ஆள் இருந்தானா, அவன் கையில ஒரு பட்டாம்பூச்சி வச்சுக்கிட்டு ஒரு சின்ன பையன் கிட்ட கேட்டானா, சின்ன பையன் அவனும் ஒரு பெரிய பையன் வச்சுப்போமே, கேட்டானா, என் கையில இருக்கிற பட்டாம்பூச்சி உயிரோடி இருக்கா செத்து போச்சான்னு சொல்லி கேட்டானா. அவன் நினைச்சானா, உயிரோடி இருக்குன்னு சொன்னா இவன் அந்த பட்டாம்பூச்சியை நசுக்கி என்ன பண்ணிடுவான், கொன்று போடுவான். அது உயிரோடு இருக்கா செத்ததாக யாருக்கு தெரியும் சொல்லிட்டு, அது உயிரோடு இருக்கிறதும் செத்து போகிறதும் உங்க கைக்குள்ளதான் இருக்குன்னு சொல்லி அவன் சொன்னான். நான் யோசிக்கிறேன், ஒரு மனுஷனால உயிரோடு இருக்கிறத கொல்லத்தான் முடியும், ஒரு மனுஷனால உன் சந்தோஷத்தை கெடுக்கத்தான் முடியும், ஒரு மனுஷனால மிஞ்சி போனா உன்னை அழதான் வைக்க முடியும், ஒரு மனுஷனால சில இழப்புகளை தான் கொடுக்க முடியும். ஆனா என் ஆண்டவர் அதே மரித்து போன பட்டாம்பூச்சியே இருந்தாலும் அதை உயிரோட விடுவாரு. உன் வாழ்க்கையில மரித்து போன அனுபவங்கள் இருந்தாலும் இயேசு மகாராஜா மனுஷனை போல இருக்கிறத அழிப்பாயா, மனுஷன் இருக்கிறத கெடுப்பா. ஆனா என் ஆண்டவர் வித்தியாசமானவர். என் ஆண்டவர் இந்த மாதம் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறாரு, ஏய் நீ விசேஷித்தமானவன். ஹல்லேலூயா, நீ விசேஷித்தமானவன். ஏன்னா ஆண்டவர் உன்னை உருவாக்க விரும்புகிறார். இதுதான் மனுஷனுக்கு ஆண்டவருக்குள்ள வித்தியாசம். பக்கத்துல இருக்கிறவங்களை சொல்லி தட்டி சொல்லுங்களேன், இது உன் முடிவு இல்ல, இந்த கஷ்டம் உன் முடிவு அல்லன்னு சொல்லு. ஹல்லேலூயா, ஆமென்.
பைபிளை எழுதி வைங்க, கிறுக்குங்க, ஒரு நோட்டை வாங்கி வச்சு கிறுக்குங்க. பைத்தியக்காரத்தனமா ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி துதிக்க ஆரம்பி. ஆண்டோட சமத்துல வெறித்தனமா ஆண்டவர் மகிமைப்படுத்த ஆரம்பி. ஆண்டவர் நிச்சயமாகவே அதற்கு உனக்கு பெரிய பதில கொடுக்க ஆரம்பிப்ப. நல்ல கைகளை தட்டி பிரைஸ் ஹல்லேலூயா. அப்ப முதலாவது உன் முடிவு மாறணும்னு சொன்னா அதற்கு என்ன செய்யணும்? எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. எத்தனை பேர் இந்த காட்சியை பார்த்தீங்க? சத்தமா. எத்தனை பேருக்கு புரிஞ்சிட்டு, சத்தியம் புரிஞ்சிட்டு விசுவாசிச்சா என்ன நடக்கும்? நம்ம முடிவு, சத்தமா சொல்லுங்க, நம்ம முடிவு மாறும். ஹல்லேலூயா. எஸ், கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். இரண்டாவதாக 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவா இருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர். நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர். நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். எசேக்கியா என்கிற ஒரு ராஜா வியாதிப்பட்டு போறாரு. வியாதிப்பட்ட உடனே ஒரு ஊழியக்காரர், ஏசாயா என்கிற பெயருள்ள ஒரு ஊழியக்காரர், தீர்க்கதரிசி, பெரிய ஊழியக்காரர் தீர்க்கதரிசி, அவர் போகிறாரு. போயிட்டு அவரை பார்த்து சொல்றாரு, வீட்டு காரியத்துல என்ன பண்ணுங்க, ஒழுங்குபடுத்திருங்கன்னு சொல்லும் பொழுது எசேக்கியாவுக்கு என்ன வந்திருக்கும்? என்ன ஒழுங்குபடுத்தணுமா? ரெண்டா சொல்றாரு, நீங்க பிழைக்க மாட்டீங்க, நீ மரித்து போவா என்று அந்த மனுஷன் சொல்றாரு. யார் சொல்லி சொல்றாரு? தேவன் சொல்லி அனுப்புறாரு. போ, எசேக்கியா அங்க வியாதிப்பட்டு கிடக்குறான், நீ அவன்கிட்ட போய் என்ன பண்ணு, சொல்லிட்டு வா. அவனுக்கு என் சித்தம் தெரியாம மரித்து போகிறது எனக்கு விருப்பம் கிடையாது. அவன்கிட்ட நான் சொல்லியிருந்தேன், இன்னும் 2-3 நாள் தான்டா நீ இருப்ப உயிரோடி, நீ மரித்து போவன்றதை நான் சொல்லியிருந்தேன்னு சொல்லி அனுப்புறாரு. இந்த வார்த்தை எசேக்கியா கேட்ட உடனேயே அவர் செய்கிற காரியம், அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, கவனிங்க, எசேக்கியா என்ன பண்ணுகிறாரு? இந்த வார்த்தை கேட்க கஷ்டமா இருக்குமாங்க? எப்படிங்க இருக்கும் சொல்லுங்களேன். ஒரு ராஜாவுக்கு வியாதி வருது, அவரை சுத்திலும் பல வைத்தியர்கள் இருப்பாங்க, என்னென்னமோ வசதிகள், என்னென்னமோ செல்வங்கள் இருக்கும். ஆனா அந்த இடத்துல தேவ ஊழியக்காரர் சொல்றாரு, எதையும் தேடி என்ன பண்ணாத, எதுவும் உனக்கு பயன் கொடுக்காது, எல்லாம் வீண் தான். ஏன்னா நீ மரித்து போக போற, உன் காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்த சொல்றவனுக்குலாம் என்ன பண்ணிரு, சொல்லி அனுப்புன்னு சொன்ன உடனே எசேக்கியா ராஜா அவர் செய்கிற காரியம், தன் முகத்தை என்ன பண்றாரு, தன் முகத்தை வேற எந்த பக்கம் வைக்க அவர் விரும்பல. ஒருவேளை சுற்றி காவல்காரர்கள் இருந்தானுங்களோ, இல்ல வாசல்ல யாராச்சும் நின்று கொண்டு இருந்தாங்களோ, ஏன் தெரியல, அவர் உடனே அவர் சுவர் புறமா என்ன பண்றாரு, இந்த சுவர் புறமாக நின்று கொண்டு அவர் தேவ சமூகத்துல சில விண்ணப்பங்களை வைத்து அவர் மிகவும் கண்ணீர் வடித்து அழுகிறாராம். சுவர் புறமா திரும்பி நின்று சத்தம் போட்டு கண்ணீர் வடிச்சு மிகவும் அழுகிறாரு. அவர் என்ன விண்ணப்பத்தை அப்படி வச்சாராம்? வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என நினைச்சு கொள்ளுங்க. எசேக்கியா சொல்றாரு, நான் உங்க பார்வைக்கு நலமானதை செஞ்சனே, நான் எவ்வளவு உத்தமமா இருந்தேன், என்ன நினைச்சுக்குங்க, என்ன மறந்துடாதீங்க. அப்படி அவர் எசேக்கியா என்ன உத்தமத்தை செஞ்சிட்டாரு? எசேக்கியா அப்படி என்ன நல்லதை செஞ்சிட்டாரு? அதை நான் கொஞ்சம் விவரிச்சு நான் ஒரு 5 நிமிஷம் நான் முடிக்க விரும்புகிறேன். 2 நாளாகமும் 27ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியாவுடைய தகப்பனாரை குறித்து. தகப்பனாருடைய பெயர் ஆகாஸ். ஆகாஸ் தேவனுடைய ஆலயத்தின் பனிமுட்டுகளை சேர்த்து, ஆகாஸ் தேவனுடைய ஆலயத்தின் எல்லா பொருட்களையும் சேர்த்து தேவனுடைய ஆலயத்தின் பனிமுட்டுகளை துண்டு துண்டாக்கி கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை பூட்டி போட்டு எருசலேமின் மூளைக்கு மூளை பலிபீடங்களை உண்டு பண்ணினான். கவனிங்க, எசேக்கியாவுடைய தகப்பனார் செய்யறார். அவர் ஒரு ராஜா. அவர் செய்கிற காரியம் என்ன? ஆலயத்தில் இருக்கிற பொருட்களை எல்லாம் என்ன பண்றாரு? ஆலயத்தில் இருக்கிற பொருட்கள், டிவி, டேபிள், பலிபீடம், இதெல்லாம் துண்டு துண்டா உடைக்கிறாரு. துண்டு துண்டா உடைச்சு அதெல்லாம் கொண்டு போய் போட்டு தேவனுடைய ஆலயத்தின் கதவை என்ன பண்றாரு? பூட்டி போடுற. எவனையும் இதுல போய் என்ன பண்ணக்கூடாது,
ஆராதனை செய்யக்கூடாது. எருசலேமுடைய ஒவ்வொரு மூலைக்கு ஒவ்வொரு தெருக்களுக்கு ஒவ்வொரு இடங்களுக்கு விக்கிரக கோயில்களை உருவாக்கி அவைகளை வணங்கும்படியாக பலிபீடத்தை கட்ட ஆரம்பிச்சாராம். அந்நிய தெய்வங்களுக்கு தூபம் காட்டும்படிக்கு யூதாவின் ஒவ்வொரு பட்டணத்திலும் மேடைகளை உண்டு பண்ணி தன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் ஊட்டினாரு. எத்தனை புரியுது சத்தியம்? எசேக்கியாவுடைய தகப்பனார் செய்கிறாரு, எல்லாவற்றையும் உடைச்சு போட்டு தேவாலயத்தை பூட்டி போட்டு எல்லா இடங்களிலும் ஒவ்வொரு மேடைகள் விக்கிர காரியங்களை உண்டு பண்ணி எல்லாவற்றையும் செய்வதற்கு அவர் எல்லாவற்றையும் உருவாக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த காரியத்தை தான் எசேக்கியா ராஜாவாய் மாறின பிறகு அவர் செய்கிற காரியம் என்ன? அவர் சொன்னாரு, என் உத்தமத்தை நினைச்சுக்குங்க, நான் உமக்கு எவ்வளவு உண்மையா இருந்தேன். அவர் என்ன உண்மையா இருந்தார்? அதே 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துல இவ்விதமாய் வேதம் சொல்லுகிறது, 4ஆம் வசனம், அவன் என்றால் எசேக்கியா ராஜா மேடைகளை அகற்றி தன் தகப்பனார் மூளைக்கு இருக்கிற மேடையை பலிபீடத்தை கட்டினாரு. அது எல்லாவற்றையும் இந்த ராஜா என்ன பண்றாரு? எசேக்கியா அகற்றி போட ஆரம்பிக்கிறாரு. ஆமென். அகற்றி போட்டு சிலைகளை தகர்த்து விக்கிர தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போடுகிறாரு. அப்ப நல்லா புரிந்துகொள், தன் தகப்பன் துன்மார்க்கமா வாழ்றாரு, அவருக்கு பிறகு இவர் ராஜாவாய் மாறுகிறாரு. மாறினாலும் தன் தகப்பன் செய்த துன்மார்க்கத்தின் வழி நடவாமல் தான் உத்தமமா என்ன பண்ணுகிறாரு? நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போதான் ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய எல்லாவற்றையும் நீங்க நினைச்சு கொள்ளுங்க ஆண்டவரே என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணும் பொழுது ஏசாயா சொல்லிட்டு அவர் போயிட்டார். அவர் போய் அந்த ராஜாவுடைய முத்தம், அதாவது அந்த வளாகத்தை, அந்த ராஜாவுடைய மாளிகை அவர் தாண்டி போகல. தாண்டுவதற்கு முன்பதாகவே மறுபடியும் ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசி கிட்ட பேசுறாரு, மறுபடியும் நீ போய் என் பிள்ளை கிட்ட போய் சொல்லு, நீ சொல்ல வேண்டிய வார்த்தை, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை மறுபடியும் குணமாக்குவேன். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்களேன், இந்த ஜெபம் ஆண்டவர்கிட்ட போய் சேர்ந்துச்சு. ரொம்ப நேரம் வீட்டுக்கு வெளியே போறதுக்குள்ள தேவ சமூகத்துல வார்த்தை போய் மறுபடியும் திரும்பி ரிட்டர்ன் வந்து அங்க போய் தீர்க்கதரிசி சொல்லுகிறாரு, கர்த்தர் உன் விண்ணப்பத்தை கேட்டுட்டாரு, உன் கண்ணீர் என்ன பண்ணிட்டாரு? அவர் கண்டார். ஹல்லேலூயா. ஏன் அந்த ராஜாவுக்கு முத்தம் தாண்டதுக்கு முன்னாடி பதில் கிடைக்கும் சொன்னா, இங்க இருக்கிற உனக்கு ஏன் பல ஊரை தாண்டினாலும் பல முழங்கால் படி போட்டு ஜெபம் பண்ணாலும் என்ன நடந்தாலும் உனக்கு ஏன் பதில் வர மாட்டேங்குது? ஏன் வர மாட்டேங்குது? நம்முடைய காரியம் உத்தமமா இருக்கணும். ஆமென். உன்னுடைய காரியம் உத்தமம் என்பதை நீ நியாயம் தீர்க்க முடியாது. நான் எல்லாம் கரெக்டா தான் பண்றேன்னு சொல்லிட்டு நீயும் நானும் நியாயம் தீர்க்க முடியாது. அதுக்கு மார்க் போடுறவர் யாருதான்? ஐயோ, என்ன இருக்கிறவங்க ராமன் சொல்லுங்க, சந்தோஷமா இருக்கிறவங்க ராமன் சொல்லுங்க. மறுபடியும் அதே திமிர்வாதக்காரனை குறித்து பிரசங்கம் பண்ணுமா? ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, உன் வழி உத்தமமா இருக்கும் என்று சொன்னால் உன் கண்ணீருக்கு நிச்சயம் பதில் உண்டு, உன் விண்ணப்பத்துக்கு பதில் உண்டு. யோசிச்சு பாருங்க, தேவ சமூகத்துல அழாதவங்க யாராவது இருக்கிறீங்களாங்க? தேவ சமூகத்துல கண்ணீர் வடிச்சு மன்றாடாதவங்க யாரும் இருக்கிறீங்களா? எல்லாரும் கண்ணீர் வடிக்கிறோம். எல்லாரும் சொல்ல, என்ன நினைவு கூறுங்க, என்ன மறந்துடாதீங்க, என்ன கைவிடாதீங்க, என்னென்னமோ பண்ணி ஜெபம் பண்றோம். ஆனா சத்தம் வரல, தேவனுடைய வார்த்தை நமக்கு நேரா வரல, எந்த அற்புதம் நடக்கல, இன்னும் சுகமாகல, இன்னும் ஒரு விடுதலை நடக்கல, இன்னும் தேவைகள் சந்திக்கப்படல. அப்ப என்ன? எசேக்கியா உத்தமமா இருந்துட்டு சொன்னாரு, நினைவு கூறுங்க. ஆனா நம்ம உத்தமமா இல்லாம உட்கார்ந்துகிட்டு ஆண்டவரை நினைவு கூறுங்க, ஆண்டவரை நினைவு கூறுங்க, ஆராதிக்கிறோம், அப்படி இப்படி என்னென்னமோ பண்ணி பாக்குறோம். ஒன்னும் வேல்யூ ஆக மாட்டேங்குது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, புரியுதா? புரியுதா? ஏதாவது விளங்குதா? என் கூட சேர்ந்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உன் வழி உத்தமமாய் மாறுகிற வரைக்கும், உன் வழி நீதியாய் மாறுகிற வரைக்கும் உன் கண்ணீர் வீண், உன் விண்ணப்பம் வீண். எசேக்கியா உத்தமமா இருந்து தேவ சமூகத்துல விண்ணப்பம் பண்ணி கண்ணீர் வடிச்சாரு. வராண்டாவை தாண்டல. எஸ், மறுபடியும் தேவ ஆவியானவர் பேச ஆரம்பித்து, உனக்கு மறுபடியும் நான் ஜீவனை தர, நீ வா, நீ சாக மாட்டடா, மறுபடியும் நீ சந்தோஷமா வாழுவன்னு சொல்லி கர்த்தர் பேச ஆரம்பித்தாரு. ஐயோ, கைத்தட்ட யாரும் இல்லையே.